இந்த தேர்ட் ப்ரோமோல இப்ப சத்யாவுக்கும் பவித்ராவுக்கும் நடுவில் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப சொல்றாங்க. அதை பார்க்கும் போதே எல்லாருக்கும் தெரியுது பக்கா ஃபேக். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க சும்மா ஒரு சண்டை கோசம் பண்றது அப்படின்றது ப்ரோமோ பார்க்கும் போதே தெரியுது. ஆனா பிக் பாஸ் டீம் ரொம்பவே பாவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு போனம் செத்து போச்சு. செத்து போன போனதை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி தான் இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கதை எப்பயோ முடிஞ்சிருச்சு. சரி இருந்தாலும் இந்த டாஸ்க்கை வச்சு ஒப்பேத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றது, அந்த செத்து போன டெட் பாடிக்கு வந்து உயிர் தான் வரமாட்டுது அப்படின்றது இதுல சோகமான விஷயமே. சீரியஸ்லி சொல்லணும் வச்சுக்கோங்களேன், இந்த வீக் வந்து முடிஞ்சு போச்சுங்க கதை. ஏன்னா இந்த பிக் பாஸ் டீம் வந்து இந்த டாஸ்க்கை இந்த சீசன்ல கொண்டு வந்திருக்கே கூடாது. ஏன்னா இந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபன்னா கொண்டு போகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கர கலவரமாக கொண்டு போகணும். இது ரெண்டு விதமாகவுமே இப்போ இருக்க கண்டஸ்டன்ஸால கொண்டு போக முடியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால பிக் பாஸ் டீமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறிட்டு இருக்காங்க. எப்படியாவது இவனுங்களை வச்சு ஏதாவது கண்டென்ட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி. கேவலம் ப்ரோமோக்கு கூட கண்டென்ட் வரல அப்படின்றத இங்கே சோகமே. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ரோமோவில் வந்து நம்ம பார்க்கும் போதே ஓகே ரியல் ஃபைட் எது ஃபேக் ஃபைட் எது அப்படின்றது தெரியாத அளவுக்கு தான் அவங்க எடிட் பண்ணி போடுவாங்க. ஆனால் இந்த தேர்ட் ப்ரோமோவை பார்க்கும் போதே கிளியராக தெரியுது இது பக்கா ஃபேக்கா. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிக்கிறாங்களே, அந்த ஸ்டோரியில் வந்து சும்மா சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களே, லவ் ட்ராக் ஒன்று ஓட்டுறேன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லவ் ட்ராக்ல இன்னொரு லவ் ஒன்று சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. உண்மையிலே நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அதை பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கல. இதில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கனெக்டே ஆகலையே. ஆக்சுவலாக ஒரு பப்ளிக்காக நம்ம இருந்து பார்க்கும்போது சுத்தமாக கனெக்ட் ஆகல. ஒருவேளை இது எனக்கு அப்படி தோணுதா இல்லை உங்களை நிறைய பேர் கனெக்ட் ஆகுதா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா சுத்தமாக கனெக்ட் ஆகல. அதாவது டாஸ்க் வந்து சுத்தமாக சோழியை முடிச்சு விட்டானுங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சோழியை முடிச்சு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சு விட்டானுங்க. பெரிய பள்ளம் 10 அடி பள்ளத்தை நோண்டி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டானுங்க. சீரியஸ்லி பிக் பாஸ் டீம் வந்து ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது கஷ்டமான ஒரு காலத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கண்டஸ்டன்ஸ் வைல்ட் கார்டு எடுத்துன்னு வந்து 6 பேர் உள்ள விட்டானுங்க. இந்த வைல்ட் கார்டை வச்சு அதாவது ஒப்பேத்த முடியும்னு நினைச்சானுங்க. அந்த வைல்ட் கார்டு கிட்ட இருந்தும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுபடலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது 1-2 ஸ்பார்க் வந்து வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுபடலை. ஸோ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இந்த ஆல்ரெடி இருந்தாங்க ஓல்டு கண்டஸ்டன்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பழகிட்டானுங்க. அதாவது எப்படி படுத்து தூங்கி சாப்பிட்டு இந்த 106 நாள் வந்து எப்படி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ எல்லாம் அதுக்கேற்ற நடவடிக்கைகள் இறங்கிட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஏன்னா அவர் வந்து ஒரு சைடில் வந்து ஷோவை நாஸ்தி பண்ணிட்டு போறாரு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் ஒரு சைடில் நாஸ்தி பண்ணுறாங்க. இதில் பாவம் யார் தெரியுமா? பிக் பாஸ் டீமும் பிக் பாஸும் தான். ஏன்னா எத்தனை சீசனை பார்த்துருப்பாங்க. இந்த சீசனை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாங்க. எல்லாம் புரியுதுன்னு தலையாட்டிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அப்படின்றதுல சோகமான விஷயமே. உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்றது கிளியராக தெரியுது. இந்த கமெண்ட்ல மட்டும் இதை மட்டும் கிளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. எத்தனை பேருக்கு உண்மையிலே இவங்க பண்ணுறாங்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களே அது எத்தனை பேர் கனெக்ட் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கணும், சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.